ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா குடல் குழம்பு செய்கிறோம். குடல் கிரேவி வெந்நீர் செய்கிறோம். ஆட்டு குடல், இது வந்து நுரையீரல். தேவையான பொருள் எல்லாம் மட்டும் வந்துச்சு. ஐயோ, இப்போ வந்து அடுப்பு பொறுத்துறதோடு இருக்குது. வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். ஓகே. அடுப்பு பொறுத்தி வச்சு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். கடலெண்ணெய். இது நல்லெண்ணெய் தானே? இல்லை இல்லை, கடலெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். வந்து ஏதேனா ஒரு பக்கமாக இருக்குது போல அடுப்பு. இல்லையே, கரெக்டாக தான் இருக்குது. சாஞ்சிச்சு எண்ணெய் ஒரு பக்கமாக போய். வேற மட்டும் நல்லா கெட்டி வரவா 2 குடுத்தீங்கன்னா அதே போதும். இதில் இருந்தா வந்து பாருங்க, வெளியே எண்ணெய் ஊற்றணும் காஞ்சிருச்சு. இது வந்து சோம்பு கிராம்பு பட்டை இது மட்டும் கொட்டிக்கலாம். கொச்சிச்சா இதுலேயே கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் செய்யறது கொஞ்சம் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நல்லா மதகட்டும். நீ ஸ்பெஷல் டே, ஒரு ஆட்டோட முழு குடல். இதுதான் பத்துமா என்னன்னு தெரியல. நுரையீரல் எல்லாம் கலந்து நல்லா வதங்கட்டும். இல்லை, மஞ்சள் கலர் ஆகி போச்சு. மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், அதோட பச்சை வாசம் போகணும். அப்படியா? நல்லா இது வதங்கட்டும். அடுத்தது வந்து இது போட்டுடலாம். குடலை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது வந்து வீட்டிலே அடித்த குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு இதுவும் ஒட்டுக்க போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. குடல் போட்டுடலாம். ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கலாம். பொறுத்து பார்க்கலாமா? குடலும் நுரையீரலும் ஒன்றா போட்டுக்கணுமா? இப்போ வந்து குடல் எல்லாமே போட்டாச்சு. நுரையீரல் போட்டுடலாம். அதில் டேஸ்ட்டே அந்த நுரையீரல் தான். சார் இதே நம்பி போச்சு அதுக்குள்ள. கிட்டத்தட்ட ஒரு குண்டா பாரு, எவ்வளோ பெரிய குண்டா. இந்த ஒரு குண்டா நம்பி போச்சு. இவ்வளோ பெரிய குண்டா. லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் உள்ளே இருந்து ரசம். இப்போ வந்து நல்லா எல்லாம் கலரி விட்டுருணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா வதங்கி வரணும். இதே ரொம்ப வந்துருச்சு, கலரே மாறிடுச்சு, மஞ்சள் கலரா. இதில் முக்கால்வாசி வெந்த வெட்டி இந்த தூள் போட்டுடலாம். காரம் மீடியமாக வெயிலாவே கம்மியாக தான் வைக்கிறேன். ஃபைனலாங்கிறேன். எல்லாம் கலரி முடிச்சிருச்சு. அடுப்பு வந்துருச்சு போல. இந்த ஊதாமலை நல்லா வெந்து வரைக்கும் பார்க்கும். எத்தனை 1 மணி இருக்குமா தெரியலையே. ஓகே, சாப்பாடுலாம் செஞ்சாச்சு. குழம்பு ரெடியாக சாப்பிட்றது தான். வந்து நல்லா கொதிக்குது. நல்லா நீ மழை வர மாதிரி இருக்குது. மாடு மாதிரி நல்லா தூரல் போட்டது. மழை வர மாதிரியே இருக்குது. வானெல்லாம் அப்படியே வாரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருவோமா? முடிச்சிடும். மேக மூட்டெல்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தியா, அன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சோம்ல? ஆமாம். அப்பயும் இப்படி தான் மோடமாக இருந்துச்சு. நம்ம என்னைக்கு செய்கிறோமோ அன்றைக்கெல்லாம் மோடமாக தான் இருக்குது. அப்புறமேட்டு வெயில் அடிக்குது. இப்போ வந்து தூள் எல்லாம் போட்டுடலாம். ஓகே. குழம்பு மிளகாத்தூள், மிளகாத்தூள், கல்லுப்பு. காரம் மீடியமாக தான் இருக்கும், காரமே இருக்காது. என்ன சொல்லு, காரம் போதும். நீங்கள் கிண்டுறது எனக்கு வாசம் பயங்கரமாக இதில். இன்னும் நல்லா வேணும். போட்டது தானே. சட்டியில் தான் செய்யலான்னு பார்த்தேன். பத்தாது. நான் வாங்கிட்டு வந்து சின்ன சட்டி. இந்த மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேணும். எவ்வளோ நேரம் ஆகும்? வெந்து வரும். இன்னும் எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். ஓகே. கடலை தேங்காய் மிக்சியிலே அரைச்சிக்கிட்டேன். வெளியே அரைக்கலாம்னு நினச்சேன். அன்னைக்கு எண்ணெய் வரைக்கும் விட்டல, அதனால மிக்சியில் அரைச்சி விட்டேன். அதனால எக்ஸைட்டாக இருக்குது தானே நம்மளுக்கு. அதை எடுத்து வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது செய்யறதுக்கு. லேட் பண்ணதுனால இப்போ ஒரே ஆவலாக இருக்குது. குடல் மேலே எப்படா செஞ்சு முடிப்போன்னு. அது மேலே இந்த குடல்லாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நாம் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது. எப்படி வாசம் எப்படி இதே வந்து போச்சா? இன்னும் கொஞ்ச நேரம் வேணும். நல்லா இது காரமாயிதான். காரம் கம்மியாக தான் எனக்கு பிடிக்கும். எண்ணெய் வாசம் அடிக்குது. என்ன எண்ணெய் ஊற்றுனேன்?
கல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றுன மாதிரி வாசம் வருது. செக்கெண்ணெய். கொஞ்சம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு இதை ஊற்றிடலாம். போட்டு வச்சுக்கிறேன். டேஸ்ட்டு 4 கிலோ இதுலேயே காலி. டேஸ்ட்லேயே வெந்துச்சு உண்டு. எந்துக்குச்சா எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடு. ஊட்டு வெந்துக்குச்சு. பயங்கரமாக இருக்குதுலாவே. ஐ ஜாலி. நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சது கொஞ்சம் திக்னஸ். எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இன்னொன்று கொஞ்சம் தேங்காய் ஊற்றாமையே டேஸ்ட் பார்க்கணும். சரி வெந்த வேட்டி கூட. இப்போ வந்து சாப்பாடு வந்து போட்டு வந்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தேன். இல்லை வெந்துருச்சு. அவ்வளோதான். பசிக்கு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ. காரெலாம் எப்படி இதுன்னு சொல்லணும். அவ்வளோதாங்க, குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டேன். எப்படின்னு மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்குது. வணக்கம்.